वन्दों ज्ञानानन्दकर नेमि चंद गुणकन् माधव वंदित विमल पद पुण्य पयोनिधिनन्. குணஸ்தானம் என்ற தலைப்பில் நாம் சர்ச்சை செய்து வருகிறோம். இதற்கு முந்தைய வகுப்பில் நாம் குணஸ்தானம் சம்பந்தப்பட்ட குணஸ்தானங்களில் பிரயோகிக்கப்படும் குணஸ்தானங்களை பற்றி படிக்கும் பொழுது பிரயோகிக்கப்படும் 20 சொற்கள், அதன் பொருள், அதை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றும் மேலும் சில சொற்களை, அதன் பொருளை நாம் பார்க்க முற்படுவோமாக. குணஸ்தானங்களை அறிய வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட கரணாநியோக சொற்களை, குணஸ்தானம் சம்பந்தமான சொற்களை அறிவது மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக அமைந்து விடுகிறது. அதனால்தான் முதலில் நாம் இப்படிப்பட்ட கரணாநியோகம் சம்பந்தப்பட்ட, கர்மங்கள் சம்பந்தப்பட்ட அல்லது கரணங்கள் சம்பந்தப்பட்ட சொற்களை முதலில் தெரிந்து கொண்டோமேயானால் குணஸ்தானங்களை புரிந்து கொள்வது மிகவும் சுலபமாகிவிடும். குணஸ்தானத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம முதல்ல நம்ம இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு 20 சொல் இதற்கு முன்பாக நம்ம அதனுடைய பொருள் அதெல்லாம் பார்த்தோம். இப்போ 21வதாக கர்மத்துக்கு எத்தனை அவஸ்தைகள் இருக்கின்றன, அதாவது அதை கர்மம் எத்தனை வகையில எடுத்து விளக்கப்பட்டிருக்கு. இது 10 கரணங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இத கர்மத்தின் 10 கரணங்கள். இது அத கரணம், அபூர்வ கரணம், அனுவிருத்தி கரணம், அந்த கரணம் கிடையாதுங்க. சமயத்தம் தோன்றுவதற்கு முன்பாக அந்த கரணலப்தி டைம்ல கூட அந்த கரணங்கள் தோன்றுவது உண்டு. அந்த கரணம் கிடையாது. இங்க என்ன சொல்லப்படுதுன்னா, இங்க அந்த கர்மங்களுடைய அவஸ்தை இருக்க பாருங்க. அவஸ்தைன்னா நிலை. அதுதான் 10 கரணங்கள் அப்படின்றாங்க. இந்த கர்மத்துக்கு 10 கரணங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. அவஸ்தை 10 கரணங்களை எடுத்து சொல்லியிருக்காங்க. கர்மம் சம்பந்தமான 10 கரணங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஒண்ணு பந்தம். பந்தம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆன்மாவில் கர்மம் பொருள்களை கர்ம ரஜகணங்கள் அல்லது கர்ம பரமாணுக்கள் பந்தித்து விடுவது, தங்கி விடுவது, ஆன்ம பிரதேசங்களில் தங்கி விடுவது, அதன் பெயர் தான் பந்தம் என்று கூறுவது உண்டு. சத்தா. சத்தானா கர்மம் இருப்புல இருக்கிறது. அதாவது கர்மம் கட்டுது, உதயத்துக்கு இன்னும் வரல, இருப்புல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சத்தாவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தாவில் இருக்கு, உதயத்துக்கு வரும். அந்த சத்தா காலம் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, அது உதயத்துக்கும் வரும். அடுத்தது உதயம். உதயத்துக்கு வர்றதுன்னா பலனை தர்றது. நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். இப்போ ஒவ்வொன்றையும் எடுத்து திரும்பவும் நம்ம பார்ப்போம். சுருக்கமா என்ன உதயம்னா ஒரு கர்மம் கட்டி இருக்கு, கர்ம வினை கட்டி இருக்கு, அது பலனை கொடுக்குது, பயனை கொடுக்குது. அதுதான் உதயம். உதயத்துக்கு வருது, கர்மம் உதயத்துக்கு வருதுன்னு சொல்றோம். இதுவும் 10 கரணங்கள்ல ஒரு கரணமாக கருதப்படுகிறது. அதுதான் 10 கர்மங்களின் அவஸ்தைன்னு சொல்றாங்க. நிலைன்னு சொல்லலாம் நம்ம. ஓகே. அடுத்தது உதிரணை. இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா, உதிரணை ரொம்ப அதிகம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. உதிரணை நம்ம இங்க பார்க்கலாம். அடுத்தது உத்கர்ஷனம், அபகர்ஷனம். இதை கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. உத்கர்ஷனா என்ன, அப்கர்ஷனா இதை பார்க்கணும். அடுத்தது சங்கிரமணம்னா என்ன, உபசாந்தனா என்ன, நிதத்தினா என்ன, நிகாச்சித்னா என்ன. இப்படி 10 கரணங்கள், கர்மங்களின் 10 கரணங்கள் எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றன கரணாநியோக நூல்களில். இவற்றை பற்றி எடுத்துரைத்துள்ளார்கள். அதுதான் நம்ம இப்போ ஒண்ணா பார்க்க போறோம். பந்தம், சத்தா, உதயம், உதீரணா, உத்கர்ஷனம், அபகர்ஷனம், சங்கிரமணம், உபசாந்தம், நிதத்தி, நிகாச்சித் என்று இந்த 10 நிலைகளை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. திரும்ப சொல்றேன், யாரா நீங்க எழுதி யாரா நோட் பண்றீங்கன்னா நோட் பண்ணிக்கலாம். பந்தம், சத்தா, உதயம், உதீரணை, உத்கர்ஷனம், அபகர்ஷனம்,
சங்கிரமணம், உபசாந்தம், நிதத்தி, நிகாச் என்று இது கர்மத்தின் 10 கரணங்களை எடுத்துரைத்திருக்கிறார்கள். இப்போ முதல்ல பந்தம்னா என்னங்க? முதல் இந்த 10 கரணங்கள்ல முதல் வந்து பந்தம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ முதல்ல வந்து என்ன? அதாவது ஆன்மனுடைய வெறுப்பு முதலான பரிணாமங்களால அல்லது மோக ராக துவேஷ பரிணாமங்களால என்ன ஆகுது? இதன் நிமித்தத்தால ஆன்மாவினுடைய கஷாய பாவங்களுடைய நிமித்தத்தால அல்லது விபாவ பாவங்களுடைய நிமித்தத்தால அல்லது மோகராக துவேஷ பாவங்களின் நிமித்தத்தால காரமான வர்க்கணைகள் ஆன்ம பிரதேசத்தோட வந்து தங்கிடுது. ஆன்ம பிரதேசத்துல வந்து தங்கிடுது. ஆன்ம பிரதேசத்துல வந்து பிணைந்து விடுகிறது. ஆன்மாவில் வந்து ஏகக்ஷேத்திர அவகாகன சம்பந்தத்துடன் ஆன்ம பிரதேசம் எந்த பிரதேசத்துல இருக்குதோ அதே பிரதேசத்துல இருந்து இந்த புருகல வர்க்கணைகள் வந்து தங்கி விடுகின்றன. இதுதான் வந்து பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. பந்திச்சிடுறது, ரொம்ப சிம்பிளா சொல்றது, கர்மம் வந்து பந்திச்சிடுது, ஆன்மாவில் தங்கிடுது, ஆன்ம பிரதேசங்கள்ல வந்து தங்கிடுது. இதன் பெயர் தாங்க பந்தம். எந்த சம்பந்தம் அப்படின்னா ஆன்ம பிரதேசம் புதுகல பிரதேசம், அதாவது காரமான வர்க்கணைகளுடைய பிரதேசம் ரெண்டும் ஒரே பிரதேசம் ஆயிடுது. ரெண்டும் ஒரே பிரதேசத்துல இருக்குது. விவகார நோக்கில பார்க்க போனீங்கன்னா ஆன்மாவினுடைய பிரதேசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் அளவு, நிகழ்காலத்துல என்ன உடல் அளவை பெற்றிருக்கிறதோ, உடல் எந்த அளவில் இருக்கிறதோ, அது யானையா இருக்கலாம் இல்ல எறும்பா இருக்கலாம், அந்த அளவு தான் ஆன்ம பிரதேசமும் இருக்கணும். இது விவகார நோக்கு. லோக மொத்தம் உலகத்துல கூட இருக்கலாம், அது வந்து நிச்சய நயத்தினுடைய நோக்கு. விவகார நோக்கில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆன்மாவும் வந்து அந்தந்த உடல் அளவு ஆன்ம பிரதேசத்தை பெற்றிருக்கிறது. எந்த உடல் பிறவி நிலையில எந்த உடல் இருக்குதோ அந்த அளவு ஆன்ம பிரதேசத்தை பெற்றிருக்குது. அந்த ஆன்ம பிரதேசத்திலேயே வந்து புருகல காரமான வர்க்கணைகளையும் தங்கிடுது. இது ரெண்டுத்துக்கு சம்பந்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்மாவுக்கும் இந்த புருகல காரமான வர்க்கணைகளுக்கு சம்பந்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏக கஷேத்திர அவகாகன சம்பந்தம். ஏக கஷேத்திர அவகாகன சம்பந்தம் என்னன்னா, ஏக கஷேத்திரம்னா ஒரே கஷேத்திரம், ஒரே இடம், ஒரே இடத்துல அவகாகனம் ஆயிடுதுன்னா தங்கிடுது அடிச்சிடும். தங்கி இருக்கிறது அப்படின்னு, அவகாகனம்னா வந்து தங்கி இருக்கிறது, இடம் கொண்டிருத்தல், தங்கி விடுதல், அதன் பெயர் தாங்க பந்தம் அப்படின்னு பேர். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஆன்ம பிரதேசத்துல கர்ம வினைகள் வந்து தங்கி விடுவது, அதன் பெயர் பந்தம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும். அடுத்தது வந்து பந்தத்துக்கு எத்தனை வகைகள்? பந்தம் வந்து நம்ம இதுல தத்துவார சூத்திரம் கூட படிக்கும் போது மார்ச் ஏப்ரல் மாசத்துல இதை படிச்சோம். 7, 8, 9, 10வது அத்தியாயங்களை படிக்கும் போது அங்க படிச்சோம். 4 விதமான பந்தங்களை பற்றி படிச்சோம். பிரகிருதி பந்தம், பிரதேச பந்தம், ஸ்திதி பந்தம், அனுபாக பந்தம் என்று 4 விதமான பந்தங்களை பற்றி படிச்சோம். பந்தங்களை வந்து 4 வகையாக பிரிச்சு நமக்கு விளக்குறாங்க. அதுல பிரகிருதி பந்தம்னா என்னங்க? பிரகிருத்தினா வந்து நேச்சர், சுபாவம், அதுதான் வந்து பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவனுடைய பிரகிருதிங்க, அது அவனுடைய சுபாவங்க அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அதுதான் பிரகிருதி. அதே நோக்கில தான் இங்க பிரகிருதி என்கிற சொல்லை, பிரகிருதி என்றால் நேச்சர் என்று பொருளாகும், இயல்பு என்று பொருளாகும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இயல்பு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேப்பங்காய் போச்சுன்னா வேப்பங்காய் வந்து கசக்கும். அதே போல வெல்லம் பார்த்தீங்கன்னா அது வந்து இனிக்கும். அதே போல இந்த கர்ம வினைகள் இருக்கு பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் பயன் தரும்போது அது ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கலாம். சாத்தா வேதனையும் வந்து நல்லது பண்ற மாதிரி இருக்கலாம், சுகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அசாத்தா வேதனையும் துக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கலாம். 100% அப்படி கிடையாது. ஏன்னா மோகனி கர்மம் சாத்தா வேதனையத்தோடு இருந்ததுன்னா அது துக்கத்தை கூட கொடுக்கலாம். அது வந்து சாத்தா வேதனையும் அசாத்தா வேதனையும் சுகத்தை கொடுக்குதா அல்லது துன்பத்தை கொடுக்குதா அப்படின்றது வந்து மோகனி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறத பொறுத்து தாங்க. மோகனி கர்மம் அதிகமா இருந்ததுன்னா ரெண்டுத்துலயுமே வந்து துக்கப்படுறதும் அதிகமா இருக்கும், எல்லா இடத்துலயும் துக்கப்படுவான், துன்பப்படுவான்.
இப்படி வந்து ஒவ்வொரு இதுவுக்கும் வந்து கர்ம வினைக்கும் ஒரு அந்த இயல்பு இருக்கிறது. அது என்ன பலனை கொடுக்கும், அதுதான் வந்து பிரகிருதி பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இது நான் படிக்கிறேன் பாருங்க, என்ன எழுதியிருக்காங்க. कर्मरूप परिणमित होने योग्य पुद्गलों का ज्ञानावरणादि मूल प्रकृति रूप तथा उसके भेद उत्तर प्रकृति रूप परिणमन होने का नाम प्रकृति बंध है. பந்தம் பந்திக்குது இல்லைங்க, கர்ம வினைகள் கட்டுது இல்ல, அது வந்து கட்டும்போது வந்து ஆன்மாவோட வந்து பிணைஞ்சிடுது. அது கட்டும்போது ஞானாவரணியமா பந்திக்குது, அல்லது தர்ஷனாவரணியமா பந்திக்குது, அல்லது மோகனியமா பந்திக்குது, அல்லது அந்தராயம், வேதனியம், ஆயுள், நாமம், கோத்திரமா பந்திக்குது. இப்படி அந்தந்த பிரகிருதிகளா வந்து பந்திக்குது. ஞானாவரணி பிரகிருதி கட்டுது, மோகனி பிரகிருதி கட்டுது. இப்படி அந்தந்த பிரகிருதியா போய் சேர்த்து பாருங்க, இதுதான் பிரகிருதி பந்தம். மெயினா சொல்ல போனா 8 வித கர்மங்களை சொல்றாங்க. 4 காத்தியா கர்மங்கள், அகாத்தியா கர்மங்கள். இதுதான் சம்சாரத்துக்கு மூல காரணம். அந்தந்த பிரகிருதிகளை வந்து பந்தம் பந்திக்குது பாருங்க. ஞான மறைப்பா இருக்குது, தர்ஷன மறைப்பா இருக்குது, அல்லது மயக்க வினையா கட்டுது, அல்லது வந்து இடைத்தடை வினையா அந்தராயமா கட்டுது. இப்படி வந்து கர்மம் கட்டுது பாருங்க. அந்தந்த பிரகிருத்தியாவும் அதனுடைய உத்தர பிரகிருத்தினா என்னது, நாம கர்மத்துக்கு வந்து உத்தரை பிரகிருதி வந்து 93 இருக்குது. ஞானாவரணத்துக்கு பாத்தீங்கன்னா 5. சோ இப்படி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்குது இல்ல. சோ இப்படி அந்த மூல பிரகிருத்தியாவும் உத்தர பிரகிருத்தியாவும் வந்து அது கட்டுது பாருங்க. அதுதான் வந்து பிரகிருதி பந்தம் அப்படின்னும். ஞான மறைப்பு அது ஒரு பிரகிருதி, தர்ஷன மறைப்பு அது ஒரு பிரகிருதி, மோகனியம் மயக்கத்தை ஏற்படுத்துறது, மோகராக துவேஷத்தை ஏற்படுத்துறது அது ஒரு பிரகிருதி, அது ஒரு நேச்சர், அது ஒரு இயல்பு, அந்த கர்மத்தோட இயல்பு, அது அப்படி கட்டி இருக்கு. இப்படி இதுதான் வந்து பிரகிருதி பந்தம் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து அதாவது எந்த கர்மமா கட்டுது, எப்படிப்பட்ட நேச்சர் அந்த கர்மத்துக்கு, அது ஞானாவரணியமா தர்ஷனாவரணியமா, எப்படிப்பட்ட இயல்ப அந்த கட்டி இருக்கிற கர்மம் எப்படிப்பட்ட இயல்பை உடையது, அது மெயினா 8 கேட்டகரியா சொல்றாங்க. இல்லைன்னா இன்னும் விரிவா பாத்தீங்கன்னா 148 கேட்டகரியா சொல்றாங்க. இன்னும் உட்பிரிவுகள்லாம் சேர்த்தீங்கன்னா 148 இல்ல. சோ இப்படி வந்து அதுதான் பிரகிருதி பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பிரதேச பந்தம்னா என்ன? பிரதேச பந்தம் ஒண்ணு இல்லைங்க, ஆன்ம பிரதேசத்துல வந்து புருகல காரமான வர்க்கணிகள் தங்கி விடுது. ஏக கஷேத்திர அவகான சம்பந்தத்தோட தங்கிடுறது, ஒரே கஷேத்திரத்துல வந்து தங்கிடுது. அதுதான் வந்து பிரதேச பந்தம். ஆன்மாவினுடன் பிணைந்து விடுவது. சிம்பிளா சொன்னப்படினா ஆன்ம பிரதேசமும் ஆன்ம பிரதேசத்திலேயே வந்து அந்த காரமான விர்கணைகளும் வந்து தங்கிடுறது. ரெண்டுத்துக்கும் கஷேத்திரம் பாத்தீங்கன்னா, இருப்பிடம் பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதாங்க. இதுதான் வந்து பிரதேச பந்தம் அப்படின்றாங்க. ஏக கஷேத்திர அவகானத்தோட ஒரே கஷேத்திரத்துல ரெண்டு தங்கிடுது பாருங்க. ஆன்ம பிரதேசம் இருக்கிறது இடத்துலயே வந்து காரமான வர்க்கணைகள் தங்கிடுது பாருங்க, பிணைந்து எடுத்து பாருங்க, இணைந்து எடுத்து பாருங்க, பந்திச்சு எடுத்து பாருங்க. அதுதான் வந்து பிரதேச பந்தம் அப்படின்றாங்க. இது வந்து பிரதேச பந்தம், அந்த பிரதேசத்திலே வந்து தங்கிடுறது. அடுத்தது வந்து ஸ்திதி பந்தம் அப்படின்னா என்ன? அடுத்தது மூன்றாவதாக ஸ்திதி பந்தம். ஸ்திதி பந்தம் இது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. ஞானாவரணாதி कर्मरूप परिणमित पुद्गल स्कंदों का आत्मा के साथ एक क्षेत्रावगा स्थिति காலாவதி கே பந்தன் கோ ஸ்திதி பந்து கேட்டேன். எத்தனை நேரத்துக்கு அந்த ஏக கஷேத்திர அவகாகன பந்தம் ஆன்ம பிரதேசத்துல வந்து இந்த பொருட்கள காரமான வர்க்கணைகள் ஏக கஷேத்திர அவகாகன சம்பந்தத்துடன் வந்து தங்கிக்கிடுது. எத்தனை நேரத்துக்கு, எவ்வளவு கால அளவுக்கு அது தங்கிடுது, எவ்வளவு ஸ்திதிக்கு வந்து அது தங்குது, எவ்வளவு ஸ்திதியில வந்து அது தங்குது, அதன் பெயர் தாங்க வந்து ஸ்திதி பந்தம். எவ்வளவு, அது வந்து சத்தர் கோடா கோடியா கூட இருக்கலாம், சரிங்களா, அந்தர் முகூர்த்தமா கூட இருக்கலாம். இப்படி எத்தனை கால அளவிற்கு அந்த பந்தம் வந்து இருக்கிறது, அந்த பந்தம் ஏற்பட்டு இருக்கிறது, அதன் பெயர் தாங்க ஸ்திதி பந்தம். எவ்வளவு ஸ்திதி இருக்கும், எவ்வளவு கால அளவுக்கு அது வந்து அந்த ஆன்மாவில் வந்து பிணைந்து இருக்கும், கால அளவு. சிம்பிளா சொல்ல போனா அந்த பந்தத்தின் கால அளவு, அதன் பெயர் தாங்க ஸ்திதி பந்தம். அடுத்ததாக அனுபாக பந்தம். ज्ञानावरणादि कर्मों के रस विशेष को अथवा फल प्रदान करने की शक्ति को अनुभाग बंद कहते हैं. அது வந்து பலன் தரக்கூடிய அந்த இயல்பு இருக்கு பாருங்க, பலன் தரக்கூடிய தன்மை இருக்கு பாருங்க. ஞானாவரணம் முதலான கர்மங்களின் பலன் தரக்கூடிய தன்மை இருக்குது பாருங்க. தர்ஷன மோகனி என்ன பண்ணும்? தர்ஷன மோகனியை பந்திச்சிருந்தா அனந்த சம்சாரத்தை அது கொடுக்கும், அது அதனுடைய தன்மை.
இப்படி அது என்ன பலனை கொடுக்கிறதோ அதுதான் வந்து அனுபாக பந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பிரகிருதி பந்தம், பிரதேச பந்தம், ஸ்திதி பந்தம் மற்றும் அனுபாக பந்தம் என்று பந்தங்களை 4 பிரிவுகளை எடுத்துரைத்துள்ளார்கள். பிரகிருதி என்றால் அந்த கர்மத்தினுடைய இயல்பு, அது ஞானாவரணமா தர்ஷனாவரணியமா எப்படி பந்திக்குது, எந்த எந்த இயல்பை கொண்டதாக அது இருக்கிறது, அதுதான் பிரகிருதி பந்தம். பிரதேச பந்தனா ஆன்மாவனுடைய பிரதேசத்துல வந்து தங்கிடுறது, ஏகக்ஷேத்திர அவகான சம்மதத்துடன் தங்கிறது, அதன் பெயர் தான் வந்து பிரதேச பந்தம். ஆன்மாவனுடைய பிரதேசங்கள்ல வந்து காரமான வர்க்கணைகள் வந்து தங்கிடுறது, அது வந்து பிரதேச பந்தம். அடுத்ததாக வந்து மூணாவதா சொன்னது என்னதுங்க, மூணாவதா சொல்லி இருக்கிறது வந்து ஸ்திதி பந்தம். எவ்வளவு கால அளவு இருக்கு அந்த பந்தம் இருக்குது, எது வரலாம் இருக்குங்க, உதயத்துக்கு வர வரலாம் அப்படியே இருக்குங்க. உதயத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா உதயத்துக்கு கொடுத்துட்டு அப்புறம் வெளியே போயிடும். உதயத்துக்கு வரலாம் அப்படியே தான் இருக்கும், அதே ஸ்திதியில தான் இருக்கும். அந்த கால அளவு வரை அப்படியே வந்து பத்திச்சு தான் இருக்கும், அது வெளியே போகவே போகாது. பலனை கொடுத்துட்டு அப்புறம் வெளியே போயிடும். அதுதானே அந்த பலனை கொடுத்து வெளியே போறது, அதுதான் வந்து என்ன சொல்றாங்க, சவிபாக நிர்ஜரை. விபாகன்னா அனுபாகம்னு பேர். பலனை கொடுத்துட்டு அது வெளியே போயிடும், அதுதான் சவிபாக நிர்ஜரை. சவிபாக நிர்ஜரை வந்து எல்லா ஜீவன்களுக்கும் ஏற்படுது. உங்களுக்கு எனக்கு சம்சாரத்துல இருக்க எல்லா ஜீவன்களுக்கும் சவிபாக நிர்ஜரை உண்டு. ஏன்னா கர்ம வினை கட்டுது, பலனை கொடுக்குது, வெளியே போயிடுது. அந்த சவிபாக நிர்ஜரை ஏற்படுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சவிபாக நிர்ஜரை சம்சாரத்துல இருக்கிற எல்லா ஜீவன்களுக்கும் ஏற்படுது. கர்ம வினைகள் கட்டுது, பலனை கொடுக்குது, வெளியே போயிடுது. சவிபாக நிர்ஜரை எல்லாருக்கும் ஏற்படுது. அவிபாக நிர்ஜரை இருக்கு பாருங்க, அது முனிவர்களுக்கு தான் ஏற்படுது, அது தவத்தால் ஏற்படுது. நிர்ஜரைனா சவிபாக நிர்ஜரையை சொல்லல, கர்ம நிர்ஜரை பண்ணன்றது சவிபாக நிர்ஜரை சொல்றேன். ஏன்னா அது வந்து என்ன சொல்றேன், வித்தவுட் எனி எஃபர்ட், எந்த ஒரு சாயாசமா, அது சொல்ற சாயாசமா நிகழல, அனாயாசமா நிகழுது. அனாயாசமா என்னது, எந்த ஒரு முயற்சியும் இல்லாம அது நிகழுது, தானாவே நிகழுது. அந்த சவிபாக நிர்ஜரை தானாகவே நிகழுது. அதை பத்தி சொல்லல. நிர்ஜரைன்னு சொல்ற போது எதை சொல்றாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இப்படி ஸ்திதி எது வரலாம் இருக்குங்க, எந்த கால அளவு இருக்குங்க, எது வரலாம் அப்படியே பந்திச்சே இருக்குதோ அதுதான் கால அளவு, அந்த ஸ்திதி அப்படியே இருக்கும். அப்புறம் அனுபாக பந்தம்னா என்னங்க, இந்த கர்ம வினைகள் கட்டி இருக்கு பாருங்க, அது பலனை கொடுக்கறது பாருங்க. அந்த பலனை கொடுக்குற சக்தி அதுக்கு இருக்கு பாருங்க. நரகத்துக்கு போவோமோ, அல்லது தேவகதிக்கு போவோமோ, அல்லது போக பூமிக்கு போவோமோ, குபோக பூமிக்கு போவோமோ, எங்க போதும், அல்லது எதிரணி கோதத்துக்கு போதோ, இதுதான் பலன் தரக்கூடிய சக்தி. சர்வார சித்தி கூட போகலாம், நவகிரகத்துக்கு போகலாம், அனுதேசத்துக்கு போகலாம், அணுத்தரத்துக்கு போகலாம். இப்படி இது வந்து அனுபாக பந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக சத்தா அப்படின்னா என்ன, இதுவரையிலும் என்னென்ன பார்த்துருக்குங்க, இத 10 கரணங்களை பத்தி பேசிட்டு இருக்குங்க. ஒண்ணு வந்து முதல்ல வந்து பந்தம், பந்தத்தை பத்தி பார்த்தோம். அப்புறம் பந்தத்தினுடைய 4 வகைகளை பார்த்தோம். அடுத்தது வந்து சத்தா அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சத்தான்னா என்ன அப்படின்னு பாக்குறோம். சத்தா வந்து சத்துவம் அப்படின்னு கூட சொல்றது உண்டுங்க. சத்தா அல்லது சத்துவம் அப்படின்னு சொல்றது உண்டுங்க. अनेक समय में बंधे हुए कर्मों का विवक्षित काल तक जीव के प्रदेशों के साथ अस्तित्व होने का नाम सत्वता सत्ता है. இதுதான் வந்து ஸ்திதின்னு கூட சொல்லலாம் நம்ம. அந்த சத்துவம் அப்படின்றது அல்லது சத்தான வந்து எவ்வளவு நேரம் வந்து ஆன்மா கூட இருக்கும். நிறைய நேரத்துல வந்து ஒவ்வொரு கணமும் வந்து கர்ம வினைகள் வந்து பந்திச்சுக்கிட்டே இருக்குங்க. அது ஒரு பர்டிகுலர் டைம் வரும், ஆன்மாவனுடைய பிரதேசத்துல இருக்குங்க. அப்படி ஆன்மாவனுடைய பிரதேசத்தோட ஐக்கியமா இருக்குது பாருங்க. அது ஐக்கியமா இருக்குதுன்னா ஏகக்ஷேத்திர அவகான சம்பந்தத்துடன் ஐக்கியமா இருக்கிறது, ஆன்மாவா ஐக்கியமாயிடாதது. இப்படி அந்த எவ்வளவு நேரம் வரல ஆன்மாவோட பிணைஞ்சு இருக்குதோ அதுதான் வந்து சத்துவம் அல்லது சத்தா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ சத்துவம் வந்து நார்மல் டேர்ம்ங்க. கர்ம வினை, ஒரு கர்ம வினை வந்து கட்டுது, பல நேரங்கள்ல வந்து கர்ம வினைகள் கட்டிக்கிட்டே இருக்குது. எவ்வளவு காலம் வரலாம் அது வந்து ஆன்மாவில் பிணைந்து இருக்குதோ அதை வந்து சத்துவம் இல்ல சத்தான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஸ்திதிக்கு இதுக்கு என்னங்க டிஃபரன்ஸு? ஸ்திதி வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கர்ம வினை எவ்வளவு கட்டுது, அப்படி ஒவ்வொரு பிரகிருதியா எவ்வளவு கட்டுது அந்த கால அளவு, அது ஸ்திதி. சத்துவம்னா வந்து கர்ம வினை வந்து கட்டி ஆன்மாவில் எவ்வளவு காலம் இருக்கிறது அப்படின்னு பாக்குறது, அதுதான் வந்து சத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து உதயம். சத்துவம்னா என்ன, அது சத்தால இருக்குதுன்னா அது வரலாம். அப்படின்னா சத்தாவில் இருக்கிறவர்களும் உதயத்துக்கு வராதுங்க. அது இன்னொன்னு என்னன்னா
சத்தாவில் இருக்கிறவர்களும் உதயத்துக்கு வராது. அப்புறம் சத்தா காலம் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, அது எவ்வளவு நேரம் ஆன்மாவோட இருக்கணுமோ, ஆன்ம பிரதேசத்தோட இருக்கணுமோ, அந்த காலம் முடிஞ்சிடுதுன்னு வச்சுங்க, அப்புறம் அது உதயத்துக்கு வரும். அது பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உதயத்துக்கு வருதுன்னா என்ன, அது பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உதயம்னா என்னங்க, कर्म की स्थिति पूरे होते ही कर्म के फल देने को उदय कहते हैं. அந்த ஸ்திதி முடிஞ்ச உடனே, கர்மத்தினுடைய சத்தா முடிஞ்ச உடனே, அந்த சத்தா காலம் முடிஞ்ச உடனே, ஸ்திதி முடிஞ்ச உடனே, சில நேரங்கள்ல சத்தா ஸ்திதி எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. இந்த வேர்ட் ஒரே மாதிரி யூஸ் பண்றாங்க. பந்தத்துல ஒரு பந்தமா ஸ்திதி பந்தமா சொல்றாங்க. சத்தா கூட அதே சிமிலர் மீனிங்ல கூட யூஸ் பண்றது உண்டு. ஸ்திதியும் சத்தாவையும் ஒரே சிமிலர் மீனிங்ல கூட யூஸ் பண்றது உண்டுங்க. இப்படி அந்த கர்மம் வந்து பலனை கொடுக்க ஆரம்பிக்குது பாருங்க, பயனை கொடுக்க ஆரம்பிக்குது பாருங்க, வினை பயன் கிடைக்குது பாருங்க, அதன் பெயர் தாங்க உதயம். அது உதயத்துக்கு வர்றது அப்படின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து தேவாயுள் கட்டுதுன்னு வச்சுங்க, மனுஷ பரியாயத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து தேவாயுள் கட்டுதுன்னு வச்சுங்க, அது வந்து அப்படியே கட்டிட்டு அப்படியே வந்து சத்தாவில் இருக்கும். அப்புறம் வந்து இந்த ஜென்மம் முடிஞ்ச உடனே, மரணம் நிகழ்ந்த உடனே அப்படியே வந்து உதயத்துக்கு வரும். தேவ ஆயுள் வந்து உதயத்துக்கு வரும். அப்படியே வந்து தேவகதிக்கு போயிடும். அதுதான் உதயத்துக்கு வர்றது. அப்படி இப்ப கட்டினா பாருங்க, இப்ப எப்போ வேணாலும் கட்டியிருக்கலாம். 1/3 லைஃப் மிச்சருக்கு சொல்ல கட்டியிருக்கலாம், அல்லது 2/3 லைஃப் மிச்சருக்கு சொல்ல கட்டியிருக்கலாம், எப்போ வேணாலும் கட்டியிருக்கலாம். அது அப்படியே சத்தாவிலே இருக்கும். அந்த சொர்க்க ஆயுள் கட்டிச்சது, தேவ ஆயுள் கட்டிச்சு பாருங்க, அந்த தேவ ஆயுள் கட்டினது வந்து ஆயுள் அப்படியே சத்தாவிலே இருக்கும், இருப்புல இருக்கும், இருப்புலன்னு சொல்லலாம். சரிங்களா? இப்படி இத சொல்றாங்க. இதுதான் வந்து உதயம் அப்படின்னு சொல்றாங்க. பலன் தர ஆரம்பிச்சிடுது பாருங்க, கர்ம வினை வந்து பலன் தர ஆரம்பிக்கிறது, அதன் பெயர் தான் உதயம், உதயத்துக்கு வருதல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உதீரணைனா என்ன? இதெல்லாம் வந்து குணஸ்தானத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்படிப்பட்ட சொற்களை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க. அங்க சத்தாவில் இருக்குது, பந்தம் ஏற்பட்டுச்சு, உதயத்துக்கு வந்தது, உதீரணை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட சொற்களை அறிவது மிகவும் அவசியமானதாக ஆகிவிடுகிறது குணஸ்தானத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. उदीरणैना என்னங்க? जीव के परिणामों के निमित्त से कर्म की स्थिति पूरे हुए बिना ही कर्म के उदय में आकर फल देने को उदीरणा कहते हैं. அதாவது ஸ்திதி காலம் இருக்கு பாருங்க, எவ்வளவு கால அளவுக்கு கர்மம் பந்திச்சுதோ அந்த கால அளவை, அந்த ஸ்திதிய, அந்த சத்தா காலத்தை, சத்தா காலம் முடிவடைகிறதுக்கு முன்னாடியே வந்து பலனை தர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இது எதனால ஏற்படுங்க? அது போல எப்படிங்க ஏற்படும்? கர்ம வினை கட்டுச்சு, அதனுடைய சத்தா காலம் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட கால அளவு வரை அது வந்து ஆன்மாவில பந்திச்சு இருக்கும். ஆனா அந்த சத்தா காலம் முடியறதுக்கு முன்னாடியே அது வந்து உதயத்துக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது அது வந்து பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் வந்து உதிரணை அப்படின்றாங்க. இது வந்து சாதாரணமா நிகழாது. தவ வலிமையால் அது போலதான் உதிரணை எல்லாம் ஏற்படும். மேல் குணஸ்தானங்கள்ல வந்து தவ வலிமையால் தான் வந்து முனிவர்களுக்கு தான் உதிரணை முதலானவை ஏற்படுகின்றன. சாதாரண நிலையில் உதிரணை முதலானவை ஏற்படுவதில்லை. நார்மலா பாத்தீங்கன்னா கர்ம வினை கட்டுது, பிரதேச பந்தம் ஏற்படுது, அப்புறம் அது சத்தாவில் இருக்குது. சத்தாவில் இருக்கிற வரலும் சத்தா காலம் எவ்வளவோ, அது எவ்வளவு டைம் வந்து எவ்வளவு கால அளவிற்கு அது வந்து பந்திச்சு இருக்கணுமோ அது அப்படியே பந்திச்சு இருக்கும். அது பயன் தராது. அந்த சத்தா காலம் முடிஞ்ச உடனே தான் அந்த கால அளவு, பந்திக்கும் கால அளவு சத்தா, அது முடிஞ்ச உடனே தான் அது உதயத்துக்கு வரும். ஆனா உதிரணையில என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பந்திச்சு இருக்கிற கர்மம் இருக்கு பாருங்க, அந்த அதனுடைய சத்தா காலம் இருக்கு பாருங்க, பந்திச்சு இருக்கிற கால அளவு இருக்கு பாருங்க, அது முடியறதுக்கு முன்னாடியே வந்து பலனை கொடுக்க ஆரம்பிச்சு. இதுதான் உதிரணை. இதை உதிரணை என்று கூறுவார்கள். இது சாதாரண நிகழ்வுலாம் கிடையாது. இதெல்லாம் வந்து ரேர், சாதாரண நிகழ்வு கிடையாது. இதுதான் உதிரணை அப்படின்றாங்க. இதை வேறு விதத்துல சொல்லும் போது என்ன சொல்றாங்க பாருங்க, இது பாருங்க, जीव के परिणामों के निमित्त से कर्म के उदयावली के बाहर के निषेकों का उदयावली के निषेकों में आकर मिलना उदीरणा है. नो, அதாவது உதயாவளிக்கு வர நிஷேகம் கிடையாது. நிஷேகம்னா என்னது? இந்த கர்ம வர்கணைகள், அதுதான் நிஷேகம். இன்னும் உதயத்துக்கு வர வேண்டியவை கிடையாது. இன்னும் உதயத்திற்கு வெளியே தான் இருக்குது, அதாவது இன்னும் சத்தாவில் தான் இருக்குது. ஆனா அது வந்து பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுதுன்னா அதுதான் வந்து சத்தா முடியறதுக்கு முன்னாடியே, சத்தா காலம் முடியறதுக்கு முன்னாடியே பலனை கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதுதான் உதீரணை என்று கூறுவார்கள். சரிங்களா? அப்புறம் அதாவது
எந்த கர்மத்தினுடைய உதய காலம் வரலையோ அந்த கர்மம் உதயத்துக்கு வர்றது அதை உதிரணைன்னு சொல்றோம். இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, எந்த கர்மம் உதயத்துக்கு வர வேண்டிய காலம் இல்லையோ அந்த கர்மம் உதயத்துக்கு வர்றது. அது இன்னும் அந்த உதயத்துக்கு வர்றதுக்கு டைம் வரல, அதுக்கு முன்னாடியே அது வந்து உதயத்துக்கு வந்துருச்சு. சிம்பிளா சொல்ல போனா எப்படிங்க, உதயத்திற்கு வர வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை, அதற்கு முன்னரே அந்த கர்மம் உதயத்திற்கு வருமேயானால் அதை உதீரணை என்று கூறுவர். உதீரணை சத்தா காலம் முடியறதுக்கு முன்னாடியே உதயத்துக்கு வர்றது, அல்லது உதயத்துக்கு வர வேண்டிய நேரத்துக்கு முன்னாடியே உதயத்துக்கு வந்துடுறது. ஆஹ் 9 மாசத்துல குழந்தை பிறகுதுன்னு வச்சுங்க, அதுக்கு முன்னாடியே வந்து சில நேரங்கள்ல அது போல ஏற்படுறது உண்டுன்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட அது போல ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த உதிரணை. ஆனா உதிரணை ஒரு எக்ஸாம்பிளா மட்டும் எடுத்துங்க, அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? மொத்தத்தையும் வந்து எக்ஸாம்பிளா கூட மொத்தத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தாலாம் சரியாகாது. இங்க உதிரணை வந்து பல காரணங்களால் ஏற்படலாம், தவம் முதலானவற்றால் ஏற்படலாம். அடுத்தது வந்து ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, இந்த உதிரணைக்கு இன்னொன்னு ரொம்ப சிம்பிளா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அகால் பாக்குக்கோ உதிரணா கேத்தேன். காலத்துக்கு முன்னாடியே பழுத்துறது, காலத்துக்கு முன்னாடியே பலனை கொடுத்துறது, பலனை கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு முன்னாடியே பலனை கொடுத்துறது. அதன் பெயர் தாங்க உதிரணை. பலனை கொடுக்க வேண்டிய நேரத்திற்கு முன்பாகவே பலனை கொடுத்து விடுவது, அதன் பெயர் தான் உதீரணை ஆகும். அடுத்தது வந்து உத்கர்ஷனம் அப்படின்னா என்னங்க? இதுவரையிலும் என்ன பார்த்திருக்கோங்க? பந்தன்னா என்ன பார்த்திருக்கோம், சத்தானா என்னன்னு பார்த்திருக்கோம், உதீரணை என்ன பார்த்திருக்கோம். அடுத்தது உத்கர்ஷனம், இது 4வதுங்க. இந்த 10 கரணங்கள்ல இது 4வது. இதுல பாருங்க, उत्कर्षण என்ன? जीव के परिणामों का निमित्त पाकर कर्म के स्थिति अनुभाग के बढ़ने को उत्कर्षण कहते हैं. ஜீவன்களுடைய பரிணாமங்களால, ஜீவன்களுடைய எண்ணங்களால, ஜீவனுடைய பாவனைகளால, ஜீவனுடைய பரிணாமங்களுடைய நிமித்தத்தால கர்மத்தினுடைய ஸ்திதியும் அனுபாகமும் கூடிடும். பரிணாமம் ரொம்ப பிரசஸ்தமா இருந்ததுன்னு வச்சுங்க, நல்ல பரிணாமம் இருக்குன்னு வச்சுங்க, அதனுடைய ஸ்திதியும் அதிகமாயிடும். அதாவது அந்த கர்ம ஸ்திதினா வந்து இப்போ தேவாயுள் ஒருத்தன் கட்டுறான்னு வச்சுங்க, அதனுடைய ஸ்திதி கம்மியா கட்டுறான்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் ரொம்ப அதிகம் பிரசஸ்த பரிணாமம் வருதுன்னு வச்சுங்க, ரொம்ப அதிகம் வீதாக பரிணாதி இருக்குன்னு வச்சுங்க முனிவருக்கு, அதனால அந்த தேவ ஆயுளினுடைய அந்த ஸ்திதி ஆச்சு பாருங்க, அது வந்து அதிகரிக்கலாம். அதுக்கப்புறம் அதே அப்புறம் அனுபாகம் பலன் தரும் தன்மை இருக்கு பாருங்க, சுகபோகங்கள்லாம் இருக்கு பாருங்க. அந்த தேவகதிக்கு போனதுக்கு அப்புறம், முதல்ல கட்டினதுக்கு அப்புறம் அந்த பரிணாமங்களுடைய அந்த பிரசஸ்த பரிணாமங்களால, நல்ல பரிணாமங்களால, வீதராக பரிணாமங்களால அல்லது தவ வலிமையால அதனுடைய உதயத்துக்கு வரும்போது அது எந்த ஆயுள் பந்திச்சுதோ அதை விட அதிகமாகலாம். உதயத்துக்கு வந்து இது வந்து ஸ்திதியும் கூடிடலாம், அதே போல ஸ்திதியை கூடிச்சுன்னு வச்சுங்க, அதனுடைய அனுபாகம் கூடவே கூடும். சிம்பிள். ஸ்திதி கூடுதுன்னா அனுபாகம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தேவ ஆயுள் வந்து அதனுடைய ஸ்திதி வந்து கம்மியா கட்டுச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் பரிணாமங்களால, பிரசஸ்த பரிணாமங்களால, நல்ல பரிணாமங்களால, வீதராக பரிணாமங்களால ஸ்திதியை கூடிச்சுன்னு வச்சுங்க, அதனால பலன் தரும் போது அது வந்து எக்ஸ்ட்ராவா தரும் அப்படின்றத புரிஞ்சு. இப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜீவன்களுடைய பரிணாமங்களுடைய நிமித்தத்தால கர்மத்தினுடைய ஸ்திதியும் அனுபாகமும் கூடி விடுவது, அதிகரித்து விடுவது, அதன் பெயர் தாங்க உத்கர்ஷனம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அபகர்ஷனம். உத்துனா வந்து மேலங்க, உத்துனா மேல அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பனா கீழே அப்படின்னு சொல்லுவாங்க, இறங்குறது. அப்பனா இறங்குறது, உத்துனா மேலங்க. अपकर्षण इन जीव के परिणामों का निमित्त पाकर कर्म के स्थिति अनुभव घटने को अपकर्षण कहते हैं. இதனால என்ன, இதுல என்ன ஆகுதுன்னா, நல்ல பரிணாமங்களால என்ன ஆகும், பிரசஸ்த பரிணாமங்களால என்ன ஆகும், கர்மம் கட்டிச்சு பாருங்க, அதனுடைய ஸ்திதியும் குறைஞ்சிரும்,
அனுபாகமும் குறைஞ்சிடும். ஒரு ஜீவனுக்கு வந்து 7ஆம் நரகத்தினுடைய ஆயுள் பந்திக்குதுன்னு வச்சுங்க, சமைத்து அதுக்கப்புறம் ஏற்பட்டதுன்னு வச்சுங்க, அது 7ஆம் நரகத்துக்கு போவாது, முதல் நரகத்துக்கு. அதனுடைய ஆயுள் ஸ்திதியே குறைஞ்சிடுது பாருங்க, ஸ்திதி குறைஞ்சிடுது. ஸ்திதி குறைஞ்சதுனால என்ன ஆச்சு, 7வது நரகத்துல அனுபவிக்க வேண்டிய துக்கத்தை அனுபவிக்காம முதல் நரகத்துக்கு உண்டான துக்கத்தை அனுபவிக்குதுன்னு வச்சுங்க, அங்க இருக்கிற சூழ்நிலையை அனுபவிக்குதுன்னு வச்சுங்க. இப்படி வந்து அதனுடைய ஸ்திதியும் அனுபவமும் குறைஞ்சது இல்ல. இது எதனால ஏற்பட்டது, அந்த பிரசஸ்த பரிணாமத்தினால். இதெல்லாம் பரிணாமத்தினாலதான் இப்படி கூட ஏற்படும். நம்ம வந்து ஓ இப்படிப்பட்ட மேஜிக்லாம் நடக்குமா, நமக்கும் அப்படி நடக்குமா அப்படின்னு, இதெல்லாம் வந்து இப்படிப்பட்டதும் ஏற்படுவது உண்டு. ஆனா பொதுவா இதெல்லாம் வந்து கீழ்நிலைக்கு வந்து கிடையாது, நார்மலா சமய திருஷ்டி அவங்களுக்கு மேற்பட்ட அந்த குணஸ்தானங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட இந்த உத்கர்ஷனம் அபகர்ஷனம் இதெல்லாம் ஏற்படுவது உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மித்யா திருஷ்டிக்கெல்லாம் இது என்ன, இதுல என்ன பொருந்தும், என்ன பயன் இதனால? இப்படி பந்தம், சத்தா, உதிரணை, உத்கர்ஷனம், அபகர்ஷனம். உத்கர்ஷணத்துல என்னதுங்க, கர்மத்தினுடைய ஸ்திதியும் பந்தமும் அதிகமாயிடுங்க. அபகர்ஷணத்துல என்னதுங்க, கர்மத்தினுடைய ஸ்திதியும் பந்தமும் குறைஞ்சிடும், ஸ்திதியும் அனுபாகமும் குறைஞ்சிடும். இது வரலாம் 5 கரணம் பார்த்திருக்கோம். கர்மத்தினுடைய 5 கரணங்கள், நிலைகள். இது 10 கரணங்களாக எடுத்துரைக்கிறார்கள். இது குணஸ்தானங்கள்ல அடிக்கடி குணஸ்தானங்களை எடுத்துரைக்கும் போது இந்த வேர்ட்ஸ் ரொம்ப அதிகம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக சங்கிரமணம்னா என்ன? சங்கிரமணம், நீங்க இந்த பொங்கல் இருக்கு பாருங்க, பொங்கல் பண்டிகை, அத வந்து வடநாட்டுல வந்து சங்கராந்தி என்று கூறுவது. சங்கராந்தினா மாறுகை என்று பொருளாகும். சங்கிரமணம் என்றாலும் மாறுதல் என்று பொருளாகும். மாறுகை மாறுதல் இருக்கு பாருங்க. அங்க சங்கராந்தி ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அது உலகியல் நோக்கில பார்க்கும்போது அந்த சூரியன் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து நார்தன் ஹெமிஸ்பியருக்கு போகும். 6 மாசம் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கும், 6 மாசம் வந்து நார்தன் ஹெமிஸ்பியருக்கு போகும். அந்த வட துருவத்துல இருந்து, மேபி தமிழ் அப்படிதான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். அது வந்து தென் இதுக்கு மாறும். உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாறுதல் இருக்கு பாருங்க. அதனால அது சங்கராந்தி என்று கூறுவார்கள் வடநாட்டவர். அந்த பொங்கல் பண்டிகையும் போது அவங்க சங்கராந்தின்ற அந்த இது கொண்டாடுறாங்க, அவங்க அந்த சூரியன் வந்து வழிபடுறாங்க. அதே போல அதே மாதிரி ஒத்த வேர்டு தான் வந்து இங்க, அதுக்கு ஒத்த வேர்டு தான் இங்க வந்து இந்த சங்கிரமணம் என்று என்பது. சங்கிரமணம்னா என்னன்னு பாருங்க. विवक्षित कर्म प्रकृतियों के परमाणुओं का सजातीय अन्य प्रकृति रूप परिणमन होने को संक्रमण कहते हैं. ஒரு பந்தம் இருக்கு பாருங்க, ஒரு பந்தம் ஏற்படுது, கர்ம பிரகிருதியோட பந்தம் ஏற்படுதுன்னு வச்சுங்க, அது வந்து அந்நிய பிரகிருத்திய வேற பிரகிருத்தியா மாறிடும், வேற பிரகிருத்தியா சங்கிரமணம் ஆயிடும். இதுல ஒரே ஒண்ணு என்ன குறிச்சிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஒரு பந்தம் ஆகுதுன்னு வச்சுங்க, இப்ப மோகனிய கர்மமா பந்தம் ஆகுதுன்னு வச்சுங்க, அது தர்ஷன மோகனிய சாரித்திர மோகனி இப்படிதான் சங்கிரமணம் ஆகும். வேதனியமா வந்து பந்திக்குதுன்னு வச்சுங்க, சாத்தா வேதனி அசாத்தா வேதனி அப்படிதான் வந்து சங்கிரமணம் ஆகும். அதுக்குள்ளதான் அந்த உத்தர பிரகிருதிகளுக்குள்ளதான் வந்து உட்பிரிவுகள் இருக்கு பாருங்க, அதுக்குள்ளதான் சங்கிரமணம். மோகனியம் வந்து ஞானாவரணியமா வந்து சங்கிரமணம் ஆகாது, சேஞ்ச் ஆகாது. சங்கிரமணம் சேஞ்ச் ஆகாது, அது போல சேஞ்ச் ஆகாது. அந்தந்த உட்பிரிவுகளுக்குள்ளதான் சாத்தா வேதனியமா பந்திக்குது, அசாத்தா வேதனியமா மாறலாம், அசாத்தா வேதனியமா பந்திக்குது, சாத்தா வேதனியமா மாறலாம், தர்ஷன மோகனியமா பந்திக்குது, சாரித்திர மோகனியமா வந்து சங்கிரமணம் ஆகலாம். அது போல ஆகுது. அது பல குணஸ்தானங்கள் படிக்கும்போது அது வந்து எப்படி வந்து ஆகுது அப்படின்றத நம்ம சொல்லலாம். அது ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லுவாங்க, எப்படிலாம் சங்கிரமணம் ஆகுது, எந்த நிலையில சங்கிரமணம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் இங்க என்ன ஒன்னே ஒண்ணு நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த மூல பிரகிருதிகள் இருக்கு பாருங்க, 8 பிரகிருதிகள் ஞானாவரணமா கட்டிட்டு அது தர்ஷனாவரணமா சங்கிரமணம் ஆயிடுது, சேஞ்ச் ஆயிடுது, அது போல மட்டும் ஆகாதுங்க. ஞானாவரணத்தினுடைய 5 அந்த பிரகிருதிகள் இருக்கு பாருங்க, உட்பிரிவுகள் இருக்கு பாருங்க, அதுக்குள்ளதான் வந்து மாறலாம், அந்த சங்கிரமணம் சேஞ்சஸ் நிகழலாம் பாருங்க. படிக்கிறேன் பாருங்க. विशुद्ध परिणामों के निमित्त से पूर्वबद्ध असाता वेदनीय प्रकृति के परमाणुओं का साता वेदनीय रूप तथा संक्लेश परिणामों से साता वेदनीय के परमाणुओं का असाता वेदनीय रूप परिणमन होना. சில பேர் பாத்தீங்கன்னா சாத்தா வேதனத்தினுடைய இதுவால உதயத்தினால எல்லாமே இருக்கும்,
செல்வம் எல்லாம் இருக்கும். அப்படி இருந்தாலும் சங்கிலேஷ பரிணாமத்தினால, தீவிர கஷாய பரிணாமத்தினால அது எல்லாமே அவனுக்கு வந்து துக்கத்தை கொடுக்கறதா மாறிடும். எல்லா செல்வம் இருந்தும் அது வந்து துக்கத்தை கொடுக்கறதா மாறிடும். சங்கிலேஷ பரிணாமத்தினால பரிணாமங்களால அப்படி மாறிடும். எல்லாம் பரிணாமம் தான். பரிணாமம் தான் மெயினுங்க. பரிணாமம் தான் சம்சாரத்துக்கு காரணம். எண்ணங்கள் தான் வந்து சம்சாரத்துக்கு காரணம். பாவனைகள் தான் சம்சாரத்துக்கு காரணம். பாவனை தான் வந்து மோட்சத்துக்கு காரணம். எல்லாம் பரிணாமம் தான். இட் மேக்ஸ் டிஃபரன்ஸ். வேற எதுவும் கிடையாது. இது பாருங்க, इसमें भी इतनी विशेषता है कि मूल प्रकृतियों में परस्पर संक्रमण नहीं होता. மூல பிரகிருதிகள்ல வந்து சேஞ்சஸ் ஆகாதுங்க, சங்கிரமணம் ஆகாதுங்க. चारों आयुओं में आपस में संक्रमण नहीं होता. 4 ஆயுள் இருக்கு பாருங்க, தேவ ஆயுள், மனுஷ ஆயுளாவோ, மனுஷ ஆயுள், நரக ஆயுளாவோ மாறாதுங்க. நரக ஆயுள்ல வந்து அந்த 7வது நரகத்துக்கு போக வேண்டியங்க முதல் நரகத்துக்கு போலாம், அப்படிதான் ஏற்படும், அவ்வளவுதான். சங்கிரமணம் ஏற்படும் போது அந்த அதுக்குள்ளதான் அந்த நரக ஆயுள்ல தான் சேஞ்சஸ் ஏற்படும். 4 ஆயுள் ஒண்ணு மாறாதுங்க, அது கட்டிட்டதுக்கு அப்புறம் மாறாது. சிம்பிள். मोहनी का उत्तर भेद दर्शन मोहनी का चारित्र मोहनी में संक्रमण नहीं होता. தர்ஷன மோகினி வந்து சாரித்திர மோகினியமா மாறாது. இது வந்து ஒரு ஸ்பெஷல் இது சொல்லுவாங்க. दर्शन मोहनी के भेदों में एवं चारित्र मोहनी के भेदों में परस्पर संक्रमण होता है. இதுல 3 பிரிவுகள் இருக்கு. தர்ஷன மோகனியத்துக்கு வந்து 3 பிரகிருதிகள் இருக்குது. அதுக்கப்புறம் சாரித்திர மோகனியத்துக்கு 16 இது உட்பிரிவுகள்லாம் இருக்குது. அதுல தான் வந்து அனந்தானுபந்தி வந்து அப்பிரத்யக்ஷ நவரணமா மாறும், அப்படிலாம் மாறும். அது ஞாபகம் வச்சுங்க. அந்த இதுல 4 ஆயுள் வந்து ஒண்ணு வந்து சேஞ்ச் ஆகாது. அதே போல தர்ஷன மோகனியத்தினுடைய உட்பிரிவுகள்ல தான் சேஞ்ச் ஆகும், சாரித்திர மோகனியத்தினுடைய உட்பிரிவுகள்ல தான் சேஞ்ச் ஆகும். தர்ஷன மோகனி சாரித்திர மோகனியமா சேஞ்ச் ஆகாது. ஆனா சாத்தா வேதனையும் அசாத்தா வேதனையுமா சேஞ்ச் ஆகும், அசாத்தா வேதனையும் சாத்தா வேதனையுமா சேஞ்ச் ஆகும். மூல பிரகிருதிகள் வந்து சங்கிரமணம் ஆகாது, உத்தர பிரகிருதிகள்ல சங்கிரமணம் ஆகலாம். இதுதான் வந்து சங்கிரமணம். இப்படி வந்து சங்கிரமணம்னா என்ன சொல்லியிருக்காங்க, கர்ம பிரகிருதி இருக்கு பாருங்க, அது வந்து வேற ஒரு உத்தர பிரகிருதியில வந்து சேஞ்ச் ஆயிடுறது. கர்மத்தினுடைய வேற ஒரு உத்தர பிரகிருதியில சேஞ்ச் ஆயிடுது. அது கூட சஜாத்திய உத்தர பிரகிருதி அப்படின்னுவாங்க. சஜாத்தினா அதே போல அந்த அதே சஜாத்தினா என்னது, அதே கர்மத்தினுடைய உட்பிரிவுகள்ல தான் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு அர்த்தம். சஜாத்தியனா வந்து அதே குரூப்ல அப்படின்னு அர்த்தங்க. அந்த அதுலதான் சேஞ்ச் ஆகும். சாத்தா வேதனையும் அசாத்தாவும், அசாத்தாவும் சாத்தாவும் மாறும், அவ்வளவுதாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி சங்கிரமணம். அப்படின்னா இதுவரை என்னென்னங்க பார்த்திருக்கோம், பந்தம், சத்தா, உதீரணை, உத்கர்ஷணம், அபகர்ஷணம், அதுக்கு அடுத்தது சங்கிரமணம். 6 பார்த்திருக்கோம் நம்ம. சங்கிரமணம்னா சேஞ்ச் ஆகிறது. அடுத்தது உபசாந்தம்னா என்ன, இது வந்து 7வதுங்க. 7வதுல என்ன சொல்றாங்க பாரு, உபசாந்தம் அப்படின்றது என்னது, जो कर्म उदय में नहीं आ सके सत्ता में रहे वो उपशांत कहलाता है. இது உதயத்துக்கு வராது. அதுதான் வந்து உபசாந்த கரண் வந்து 8 கர்மங்களுக்கும் ஏற்படலாம். அது வந்து உதயத்துக்கு வராது. எது வந்து உதயத்துக்கு வராம சத்தாவிலே இருக்குதோ அதன் பெயர் தான் வந்து உபசாந்தம். உபசாந்தம் அப்படின்றது. உபசாந்தத்துக்கு பொதுவா ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கறது அப்படின்ட்டுனா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் டம்ளர்ல வந்து தண்ணி இருக்குது, அதுல அழுக்கு வந்து கீழே வந்து போய் தேங்கிடுது பாருங்க, அதுதான் வந்து உபசாந்தம். உபசமத்துக்கு அதுதான் வந்து எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க. அழுக்கு இல்லாமையும் இல்லை, ஆனா அழுக்கு வந்து கீழே போய் தங்கிடுச்சு, அதுதான் உபசாந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்க பாருங்க, உபசாந்த அவஸ்தாக்கோ பிராப்த கர்மகா உத்கர்ஷன். இங்க பாருங்க, இதுல உபசாந்தத்துல என்ன பண்ணீங்கன்னா, உபசாந்த கர்மம் இருக்கு பாருங்க, அதாவது சத்தாவில் இருக்கு, உதயத்துக்கு வரல, அப்படிப்பட்ட கர்மங்களுக்கு உத்கர்ஷனம், அபகர்ஷனம், சங்கிரமணம் இதெல்லாம் ஏற்படாது அப்படின்றாங்க. உபசாந்தம்னா என்னது, எந்த கர்மம் உதயத்துக்கு வர முடியலையோ, அது சத்தாவிலே இருக்குதோ, அதுதான் உபசாந்தம் அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட உபசாந்த கர்மத்துக்கு உத்கர்ஷனம், அபகர்ஷனம், சங்கிரமணம் இவையெல்லாம் நிகழாது. பலன் வந்து ஸ்திதியும் அனுபாகமும் குறையிறது, ஸ்திதியும் அனுபாகமும் கூடுறது, அல்லது கர்மத்தினுடைய பிரகிருதிகள் வந்து சங்கிரமணம் ஆவறது, இதெல்லாம் நிகழாது. சேஞ்ச் ஆகிறது, இதெல்லாம் நிகழாது.
இதுல உபசாந்த கரணத்துல இதெல்லாம் நிகழாது அப்படின்னு சொல்றாங்க. கர்மத்தினுடைய 10 அவஸ்தைகள் சொல்லியிருக்காங்க பாருங்க. அதுல வந்து உபசாந்த கரணத்தை தான் சொல்றாங்க. உபசாந்த கரணம் சொல்றாங்க. அது வந்து உபசமன்னு சொல்ல உபசாந்த கரணம் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் 7வது நம்ம படிக்கிற உபசாந்த கரணத்தை 7வதா படிக்கிறோம். இப்போ சத்தா, பந்தம், உதிரணை, உத்கர்ஷணம், அபகர்ஷணம், சங்கிரமணம், உபசாந்த். உபசாந்தம்னா என்னது? எந்த கர்ம வினை வந்து உதயத்துல இருந்து சத்தாவுல இருந்து உதயத்துக்கு வர முடியலையோ அதன் பெயர் தான் வந்து அது. நீங்க சமைத்தோம் உபசம் சமைத்தோம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது கொஞ்சம் விலாவரியா இதை பத்தி நம்ம பேசலாம். முதல்ல கேட்கும்போது அது எப்படிங்க சத்தாவுல இருக்குதுன்றீங்க ஆனா உதயத்துக்கு வர முடியல அப்படின்றீங்க, என்னங்க அது எப்படிங்க? சத்தாவுல இருந்தா உதயத்துக்கு வந்து தானங்க ஆகணும் அப்படின்ற கொஸ்டின் கூட எழலாம் உங்களுக்கு. இதை கொஞ்சம் அந்த உபசம சமைத்தோம் பிரதமோபசம சமைத்தோம் ஏற்படுது பாருங்க, அப்போ எப்படி ஏற்படுது அப்படின்றத நான் விளக்குவேன். குணஸ்தானத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது 4வது குணஸ்தானத்தை அப்போ இன்னும் கொஞ்சம் விலாவரியா இன்னும் கொஞ்சம் சிலதெல்லாம் வந்து அந்த நேரத்துல கூட புரியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன ஃபர்தரா. அடுத்தது வந்து உபசமம் அப்படின்னா என்ன? நடுப்பு உபசமத்தை பத்தி நடுப்பு. ஏன்னா உபசாந்தத்தை பத்தி சொன்னாங்க, உபசமத்தை பத்தியும் கூடவே சொல்லிடுறாங்க. இந்த உபசமம் வந்து இந்த 10 கரணங்கள்ல வர்றது இல்லைங்க. ஆனா 10 கரணங்களாக சொல்லப்பட்டிருக்கிற கரணங்கள்ல வந்து ஆக்சுவலி கரணங்கள்லாம் என்னன்னது அந்த பாவனைகளுக்கு ஏற்ப எண்ணங்களுக்கு ஏற்ப பரிணாமங்களுக்கு ஏற்ப கர்மத்தினுடைய நிலை இருக்கு பாருங்க, அதுதான் करण। आत्मा में कर्म की निज शक्ति का कारणवश प्रकट न होना उपशम है। அது ஆன்மாவில் வந்து ஆன்மா கர்மத்தினுடைய சக்தி இருக்கு பாருங்க, கர்மத்தினுடைய பலன் தரும் சக்தி இருக்கு பாருங்க, அது வந்து ஏதோ ஒரு காரணத்தால வந்து உதயத்துக்கு வராம இருக்கிறது. பிரகட் நெய் ஓனா அப்படின்றாங்க இங்க, உதயத்துக்கு வராம ஏதோ ஒரு காரணத்தினால. அதான் சொன்ன பாருங்க, சத்தாவில் இருக்கும் ஆனா வந்து உதயத்துக்கு வர முடியாம போயிடும். அது ஏதோ ஒரு காரணத்தினால அது போல ஏற்படுது உண்டு. சத்தாவில் இருக்கும் ஆனா உதயத்துக்கு வர முடியல. அதுதான் வந்து என்ன அப்படின்றாங்க, உபசமம் அப்படின்றாங்க. அடுத்தது வந்து இதுல பாருங்க, उपशम मात्र दर्शन मोहनी और चारित्र मोहनी में होता है பாருங்க. இதுல பாருங்க இந்த உபசாந்தம் இருக்கு பாருங்க, உபசாந்த அவஸ்தா வந்து 8 கர்மத்திலையும் ஏற்படும். ஆனா இந்த உபசமம் இருக்கு பாருங்க, அது தர்ஷன மோகனியத்திலையும் சாரித்திர மோகனியத்திலையும் மட்டும்தான் ஏற்படும் அப்படின்றத வந்து இங்க நீங்க நோட் பண்ணிக்கணும். கர்மத்தினுடைய 10 அவஸ்தைகள் சொல்லியிருக்காங்க பாரு, கர்மங்களுடைய 10 நிலைகள் சொல்லியிருக்காங்க பாரு, அதுல வந்து உபசமத்தை எடுத்து சொல்லல, உபசாந்தத்தை மட்டும்தான் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது प्रशस्त अप्रशस्त भेद उपशम के नहीं है, அது உபசாந்த் கே नहीं है. இத பத்தி நான் இப்போ இங்க பேசல, நானு அடுத்ததுக்கு நான் போறேன். பிரசஸ்த உபசம் இங்க கிளியர் ஆயிடும் அடுத்த क्वेश्चनல. प्रशस्त उपशम किसे कहते हैं? प्रशस्त उपशम பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப உபசமம் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். இது வந்து உபசாந்தத்தை பத்தி பேசினாங்க, அதனால உபசமம் சிமிலர் வேர்டா இருக்கு, அதனால உபசமத்தை பத்தி பேசுறாங்க. உபசமம் ஆனா 10 கரணங்கள்ல கிடையாது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. உபசமம் வந்து தர்ஷன மோகனியும் சாரித்திர மோகனியத்துக்கு மட்டும்தான் அங்க உண்டு, அதையும் புரிஞ்சுக்கணும். நம்ம 8 கர்மங்களுக்கும் கிடையாது உபசமம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது வந்து பிரதமோபசம சமயத்தில் ஏற்படும் போது அப்படிப்பட்ட நிலைகள் ஏற்படுவது உண்டு. प्रशस्त उपशमना என்னங்க? अध करणादि द्वारा उपशम विधान से मोहनीय कर्म की जो उपशमना होती है उसे प्रशस्त उपशम कहते हैं. इसे अंतःकरण रूप उपशम भी कहते हैं. அதகரணம், அபூர்வ கரணம், அனிவிருத்தி கரணம் அப்படின்று 3 கரணங்கள் கரண நிகழ்வுகள் ஏற்படுவதுண்டு. இது கரண லப்தி என்று கூறுவார்கள். இது சமயத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேஷ்ண லப்தி, பிராயோகிய லப்தி, க்ஷயபஷம லப்தி, இந்த இதெல்லாம் வந்து இந்த கரண நிகழ்வுகள்லாம் ஏற்படும். கரண லப்தியில இருக்கும்போது இந்த கரண நிகழ்வுகள் ஏற்படுவது, அதுலதான் வந்து அதகரணம், அபூர்வ கரணம், அனிவிருத்தி கரணம் அதை பத்தி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ரொம்ப விவரமா வேணும்னா பஞ்சலப்தி அப்படின்ற டாபிக்ல
இந்த ஒரு வீடியோ இருக்கும், ஐ திங்க் ஜெயின் டியூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அதை கூட நீங்க கேட்கலாம். அங்க இந்த 3 கரணங்களை பத்தி இன்னும் விலாவரியா எடுத்து சொல்லியிருப்போம். ஒரு 2-3 மாசம் முன்னாடி அதை எடுத்து சொல்லியிருப்போம். அதை நீங்க பார்க்கலாம் வேணும்னா. अद करणादि द्वारा उपशम विधान से मोहनी कर्म की जो उपशमना होती है, मोहनी कर्मத்தினுடைய உபசமம் ஏற்படுது பாருங்க, அதுதான் வந்து பிரசஸ்த உபசமனம். அதாவது அதகரணன்றது ஒரு பரிணாமங்க, வேற எதுவும் கிடையாது. அதகரணன்றது ஒரு பரிணாமம். அதகரணம் முதலானவற்றால மோகனிய கர்மத்தினுடைய உபசமம் ஏற்படுது பாருங்க. மோகனிய கர்மம் வந்து அமிங்கிடுது பாருங்க, விதயத்துக்கு வராம அமிங்கிடுது பாருங்க, தனிந்து விடுகிறது பாருங்க. தனிதல், அது தனிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு வந்து அழிதல், இன்னொன்னு வந்து தனிதல். அந்த தனிதல் ஏற்படுது பாருங்க, மோகனிய கர்மத்தினுடைய தர்ஷன மோகனிய கர்மத்தினுடைய தனிதல் ஏற்படுகிறது அல்லவா, அதுதான் வந்து பிரசஸ்த உபசமம் அப்படின்றாங்க. இத வந்து பிரசஸ்த உபசமம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து अप्रशस्त उपशमो அப்படின்னா என்ன? अप्रशस्त उपशम का दूसरा नाम सदवस्थारूप उपशम भी है. இது பாருங்க, இது அதாவது சதவஸ்தானா அவஸ்தை, அதாவது சதவஸ்தாரூப உபசமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்தாவில தான் இருக்கும் ஆனா உதயத்துக்கு வராது. அதுதான் வந்து சத்தாவில இருக்கும், உதயத்துக்கு வராது. இன்னும் கொஞ்சம் இன்னும் கிளியரா अप्रशस्त उपशमो அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா, वर्तमान समय छोड़कर आगामी काल में उदय आने वाले कर्मों का सत्ता में पड़े रहने को सदवस्था रूप उपशम या अप्रशस्त उपशम भी कहते हैं. वर्तमान காலத்துல வந்து, वर्तमान காலம்னா நிகழ்காலங்க, நிகழ்காலத்துல கர்மம் வந்து உதயத்துக்கு வரலாம். ஆனா எதிர்காலத்துல கர்மம் வந்து உதயத்துக்கு வர வேண்டியது, ஆனா உதயத்துக்கு வராம அப்படியே சத்தாவிலே இருக்கிறது. இது வந்து சிலதெல்லாம் ஆன்மாவினுடைய பரிணாமங்களால இப்படி ஏற்படுவது உண்டுங்க. சமயத்தெல்லாம் ஏற்படும் பொழுது, சமயத்தம் ஏற்படும் போது இப்படி எல்லாம் ஏற்படும். நான்காவது குணஸ்தானத்துல உபசம சமயத்துவத்தை பத்தி பேசும்போது இன்னும் கொஞ்சம் இன்னும் டீப்பா இதை பத்தி நம்ம பேசுவோம். இப்ப மேலோட்டமா இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத மட்டும்தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இப்போ வந்து கர்ம வினை வந்து உதயத்துக்கு நிகழ்காலத்துல வருது, எதிர்காலத்துல ஒரு கர்மம் வந்து உதயத்துக்கு வரணும், ஆனா உதயத்துக்கு வராம அது சத்தாவிலே நின்றுடுது. அதுதான் வந்து அப்ரசஸ்த உபசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சத் அவஸ்தாரு உபசமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தாவில தான் இருக்கும், சத்தாவில இருக்கும், உதயத்துக்கு வராது, அதனால அது அப்படியே உபசமம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் வந்து அப்ரசஸ்த உபசமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ரசஸ்த உபசமத்துக்கு இன்னொன்னு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதயத்துக்கு வராம இருக்கிறது அதுதான் அப்ரசஸ்த உபசமம் அப்படின்னு சொல்றாங்க. பிரசஸ்த உபசமத்துக்கும் அப்ரசஸ்த உபசமத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோகனிய கர்மத்தினுடைய தனிதல் ஏற்படுகிறது பாருங்க, அதுதான் வந்து பிரசஸ்த உபசமம் அப்படின்றாங்க. அங்க வந்து பிரதம உபசம சமயத்துவம் ஏற்படும் போது, உபசம சமயத்துவம் ஏற்படும் போது அது போல ஏற்படும், அது மித்தியாத்துவம் போய் சமயத்துவம் வரும், அது வந்து பிரசஸ்த உபசமம் அப்படின்றாங்க. அப்ரசஸ்த உபசமம்னா என்ன அப்படின்னா, கர்ம வினை உதயத்துக்கு வராம இருக்கிறது, அதுதான் அப்ரசஸ்த உபசமம். இன்னும் கொஞ்சம் இதுவா விவரமா பாத்தீங்கன்னா, நிகழ்காலத்துல உதயத்துக்கு கர்மம் வருது, எதிர்காலத்துல உதயத்துக்கு வர வேண்டியவை உதயத்துக்கு வராம சத்தாவிலே நிக்குது, அதுதான் அப்ரசஸ்த உபசமம் என்று கூறுகிறார். அப்புறம் இங்க பாருங்க, இங்க பாருங்க, அனந்தானுபந்திகா அப்ரசஸ்த உபசமி ஊத்த. அனந்தானுபந்தில வந்து சாரித்திர மோகனத்தினுடைய பிரிவுகள். அனந்தானுபந்தி, அப்பிரத்யாக்கியானாவரணம், பிரத்யாக்கியானாவரணம், சஞ்சுலனம், இதெல்லாம் வந்து இதனுடைய இந்த கஷாய சௌக்கடி என்று கூறுவார்கள். அனந்தானுபந்தி குரோதம், மானம், மாயா, லோபம், இது 4 எப்படி சொல்லுவோம். அதே போல அப்பிரத்யாக்கியானாவரண குரோதம், மானம், மாயா, லோபம், பிரத்யாக்கியானாவரண குரோதம், மானம், மாயா, லோபம், சஞ்சுவலன குரோதம், மானம், மாயா, லோபம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கெல்லாம் வந்து அப்ரசஸ்த உபசமம் தான் ஏற்படும். அதாவது இது வந்து சத்தாவில இருக்கும், உதயத்துக்கு வராது அப்படிங்க. சமயத்துவம் ஏற்படும் போது இதெல்லாம் வந்து சத்தாவில இருக்கும், உதயத்துக்கு வராது. सर्वघाती प्रकृतियों का क्षयोपशम दशा में होने वाला सदवस्था रूप उपशम. सर्वघाती प्रकृतियों का क्षयोपशम दशा में होने वाला सदवस्था रूप
உபசம் அப்படின்னா இது வந்து சர்வகாதி ஸ்பர்தங்கள் உதயம் வருதுன்னு வச்சுங்க, அங்க வந்து சர்வகாதி ஸ்பர்தகங்கள் இருந்துன்னு வச்சுக்க, உதயத்துக்கு வந்துன்னா சமயத்துவம் கூட ஏற்படாது. அதனால அந்த சர்வகாதி ஸ்பர்தகங்கள் இந்த மோக்ஷாஸ்திரத்தை நம்ம படிக்கும் போது சர்வகாதி ஸ்பர்தகங்கள் எது, தேசகாதி ஸ்பர்தகங்கள் எது, அதெல்லாம் நம்ம படிச்சோம். அத கூட நீங்க லிங்க் பண்ணி இதை பார்க்கணும். இப்படி இங்க சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இன்னும் சில குறிப்புகள் பாருங்க. जो कर्म तीन करणों के बिना ही सत्ता में स्वयं दबा हुआ रहे उसे अप्रशस्त उपशम कहते हैं. तीन करण அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாங்க, மூன்று கரணங்கள். அத கரணம், அபூர்வ கரணம், அனிவிருத்தி கரணம். இந்த மூன்று கரணங்களால, இந்த மூன்று பரிணாமங்களால தர்ஷன மோகனியும் உபசமம் ஆகுது பாருங்க, மோகனிய கர்மம் உபசமம் ஆகுது பாருங்க, அத பிரசஸ்த உபசமம் அப்படின்னுறாங்க. எங்க இது மூன்று கரணங்களும் நிகழ்வதில்லையோ, மூன்று கரணங்களும் நிகழாமலேயே கர்ம உதயத்துக்கு வராம சத்தாவிலே நின்னு போயிடுதோ, அதுதான் அப்பிரசஸ்த உபசமம் அப்படின்ற. வேற வேற ஆங்கிள் சொல்றாங்க. இப்படி இத சொல்றாங்க. சமயக் தர்ஷன் के समय जो तीन करण होते हैं, சமயத்துவம் ஏற்படுற நேரத்துல மூன்று கரணங்கள் ஏற்படுவது உண்டுங்க. இதுதான் கரண நிகழ்வு அப்படின்றாங்க. அத கரணம், அபூர்வ கரணம், அனிவிருத்தி கரணம். இந்த மூன்று கரண நிகழ்வுகள், கரணலப்தி நேரத்துல அந்த மூன்று கரண நிகழ்வுகள் ஏற்படும். वे दर्शन मोहनी कर्म के उपशम के लिए होते हैं. தர்ஷன மோகனி கர்மத்தினுடைய உபசமம் ஏற்படுறதுக்காக இதுதான் வந்து பிரசஸ்த உபசமம் அப்படின்னு சொல்றாங்க. अनंतानुबंधी कषाय को दबाने के लिए नहीं, परंतु अनंतानुबंधी का सदवस्था अप्रशस्त उपशम अपने आप होता है. இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா, மோகனி கர்மத்திற்கு வந்து மோகனி கர்மத்தினுடைய உபசமம் ஏற்படுது, அது வந்து பிரசஸ்த உபசமங்க. அனந்தானுபந்தி குரோதமான மாயா லோபம் முதலானவை உதயத்துக்கு வராம இருக்குது பாருங்க, சத் அவஸ்தாவிலே இருக்கு பாருங்க, அதாவது சத்தாவிலே இருக்கு பாருங்க, அது வந்து அப்பிரசஸ்த உபசமம். மோகனிய கர்மத்தினுடைய உபசமம் ஏற்படுது பாருங்க, அதாவது பிரசஸ்த உபசமம். அங்க வந்து மூன்று கரண நிகழ்வுகள் ஏற்படும். அத கரணம், அபூர்வ கரணம், அனிவிருத்தி கரணம். இந்த அனந்தானுபந்தி குரோதமான மாயாலோபம் முதலானவை இருக்கு பாருங்க, அங்க வந்து கரண நிகழ்வுகள் ஏற்படலாம, கரண நிகழ்வுகள்லாம் ஏற்படுறது இல்லை, அது இல்லாமையே அது வந்து உதயத்துக்கு வராம அப்படியே வந்து சத்தா உள்ளது, இருப்புல இருக்கு. அதுதான் வந்து அப்பிரசஸ்த உபசமம் அப்படின்றது. மோகனிய விஷயத்துல பிரசஸ்த உபசமம். அனந்தானுபந்தி குரோதமான மாயாலோப முதலானவற்றினுடைய அப்பிரசஸ்த உபசமம். பிரசஸ்த உபசமத்துல கரண நிகழ்வுகள் ஏற்படும். அனந்தானுபந்தி குரோதமான மாயாலோபம் இந்த விஷயத்துல கரண நிகழ்வுகள் ஏற்படுவதில்லை அப்படின்றத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து நிதத்தி கிசை कहते हैं. அடுத்தது வந்து நிதத்தி किसे कहते हैं. निदत्तिना संक्रमण और उदीरणा के अयोग्य प्रकृतियों को निदत्ति कहते हैं. எதுக்கு எந்த பிரகிருதிகளுடைய சங்கிரமணமோ உதீரணையோ ஏற்படாதோ, சங்கிரமணம்னா சேஞ்ச் ஆவறதுங்க, உதீரணைனா என்னங்க, உதயத்துக்கு வர வேண்டிய, அதாவது அதாவது ஸ்திதி காலம் முடியறதுக்கு முன்னாடியே, ஸ்திதி முடியறதுக்கு முன்னாடியே உதயத்துக்கு வந்துடுறது, அதுதானங்க உதீரணை. சங்கிரமணம் என்னங்க, சேஞ்ச் ஆகிறது. சாத்தா வேதனை அசாத்தா வேதனையமாவும், அசாத்திய வேதனையும் சாத்தா வேதனையுமே சேஞ்ச் ஆகிறது. நிதத்தினா என்னங்க, எதுல வந்து எந்த கர்ம வினைகளுக்கு வந்து சங்கிரமணமும் உதீரணையும் கிடையாதோ, சில கர்மவினைகளுக்கு வந்து சங்கிரமணமும் உதீரணையும் கிடையாது, அதுதான் வந்து நிதத்தி அப்படின்றாரு. அப்படிப்பட்ட கர்மத்தினுடைய அவஸ்தை இருக்கு பாருங்க, நிலை இருக்கு பாருங்க, அதுதான் நிதத்தி அப்படின்றாங்க. அடுத்து வந்து கடைசி அவங்க நிகாச்சு. நிகாச்சத்துல என்ன வரும் பாருங்க, எப்படி கடைசியா எப்படி வந்துட்டோம் திரும்ப பாருங்க, பந்தம், சத்தா, உதீரணை, சங்கிரமணம், உத்கர்ஷணம், அபகர்ஷணம், உபசாந்தம். உபசாந்தத்துக்கு அப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம, நிதத்தி, நிகாச்சித். இன்னும் ஒண்ணு என்ன விட்டேன் நானு, எதை விட்டுட்டேன், பந்தம், உதயம் விட்டுட்டேன். பந்தம், சத்தா, உதயம், உதீரணை, உத்கர்ஷணம், அபகர்ஷணம், சங்கிரமணம்,
உபசாந்தம் நிதத்தி நிகாச்சித். கடைசியா வந்துட்டோம். இப்ப நிகாச்சித்னா என்ன அப்படின்னா உதயம். கரெக்ட் துரராஜ். அப்புறம் இதுல நிகாச்சித்னா என்ன கடைசியா? இது வந்து கர்மத்தினுடைய கரணங்கள்லாம் வேற எதுல கர்மத்தினுடைய நிலைகள் தான், ஒரு அவஸ்தை. அதுதான் சொல்றாங்க 10 கரணங்கள் என்று கூறுவார்கள். எந்த கர்ம வினைகளுக்கு சங்கிரமணம், உதீரணை, உத்கர்ஷணம், அபகர்ஷணம் இதெல்லாம் கிடையாது. எந்த கர்ம வினைகள் சங்கிரமணம், உதீரணை, உத்கர்ஷணம், அபகர்ஷணம் இதுகெல்லாம் அயோக்கியமானதோ அத வந்து நிகாச்சித் அப்படின்றாங்க. சங்கிரமணம்னா என்னங்க? சேஞ்ச் ஆகிறது. உதீரணைனா என்னங்க? உதய காலத்துக்கு முன்னாடியே உதயத்துக்கு வந்துடுறது. ஸ்திதி முடியறதுக்கு முன்னாடியே வந்து கர்மத்தினுடைய ஸ்திதி அல்லது சத்தா முடியறதுக்கு முன்னாடியே வந்து உதயத்துக்கு வந்துடுறது. உத்கர்ஷணம்னா என்னங்க? ஸ்திதியும் அனுபாகமும் வந்து கூடுறது. கர்மனுடைய ஸ்திதியும் அனுபாகமும் இருப்போம் பலன் தரும் தன்மையும் கூடுறது. அபகர்ஷணம்னா என்னங்க? ஸ்திதியும் அனுபாகமும் குறையிறது. இந்த 4 எதுல ஏற்படுறதிலோ அதை நிகாச்சித் என்று கூறுவார்கள். இப்படி நாம இன்னைக்கு 10 கரணங்கள், கர்மத்தினுடைய 10 கரணங்கள், அத 10 கரணங்கள் என்று கூறுவார்கள். அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நிறைய கேள்விகள் எழுவதற்கான உண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த 10 கரணத்துக்கு மேல நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணல. இந்த 10 கரணத்தை பத்தி மட்டும் சொல்லியிருக்கேன்.